திரு அன்புமணி ராமதாஸ் அவர் பேசுறாரு. நாங்கள் அண்ணா திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க போடாரு. அப்படித்தானே போட்டு நாடாளுமன்ற ஆகியிருக்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உத்தரவு போட்டது நாங்க. நான் முதலமைச்சர் இருக்கும் போது அறிவிச்சார். சி.வி. சண்முகம் சட்டத்துறை அமைச்சராக இருக்கும் போது உத்தரவு போட்டிருக்கிறேங்க. மறைக்க முடியுமா? மறைக்க முடியுமா? தெளிவா ஆர்டர் போட்டுக்கிறோம். 2020 டிசம்பர்ல ஆர்டர் போட்டுக்கிறோம். ஆனா அதுக்கு பின்பு வந்த அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம், அத காலத்தை நீடித்து கொடுக்க காரணத்தினால காலாவதி ஆயிட்டது. பாரதிய ஜனதா கூட போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று சொல்லிட்டேங்க. அப்ப உங்க கொள்கை என்னாச்சு? என்னாச்சு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்திருந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நிறைவு பெற்றிருக்கும்.